நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 8ஆம் பதிகத்தின் 8ஆம் பாசுரத்தில் கோலமே தாமரை கண்ணது ஓர் அஞ்சன நீலமே நின்றனது ஆவியை ஈர்க்கின்ற சீலமே சென்று செல்லாதன முன்னிலாம் காலமே உன்னை எந்நாள் கண்டு கொள்வனே என்று பாடுகிறார். ஞானம் அதிகமாய் உள்ள சேத்தனனை ஞானமே என்று அந்த குணத்தையே சொல்லி கூறுவது போல அழகு என்பதே ஒரு வடிவெடுத்து விஞ்சி நிற்கும் காரணத்தால் அழகியவனே என்று கூற வேண்டிய இடத்திலே அழகே என்று கூறுகிறார். அழகின் இருப்பிடமாகவே அவன் திருமேனி முழுவதுமே இருந்தாலும் கூட அதன் உள்ளும் தனி அழகாய் தெரியும்படி மிருதுவான சிவந்த தாமரை மலரை ஒரு விதத்தில் ஒப்புமை கூறலாம்படி கண்ணழகு மட்டுமே உள்ளது. ஒரு பொருளை மட்டும் காட்டி இதுதான் அவன் ஓமை என்று கூறிவிட இயலாது. எனவே அடுத்ததாக அஞ்சன திரவியத்தின் நீல நிறத்தை திருமேனியிலே உடையவனே என்கிறார். வடிவழகு மட்டும் இருந்தால் போதுமா? நல்ல குணங்கள் வேண்டாமா எனில் அவன் அழகை மறந்தாலும் மறந்துவிடலாம். ஆனால் என் நெஞ்சினுள் நிலை நின்று என் ஆத்மாவை அவன் பக்கம் ஈடுபடுத்துகிற சீல குணத்தை, அதாவது எளிமையை மறக்கவே முடியாது என்கிறார். ஆழ்வார் இப்படி புலம்பியபடி இருப்பதை கண்ட சர்வேஸ்வரன், உம்முடைய விருப்பம் அனைத்தையும் நாம் நிறைவேற்ற காலம் வர வேண்டாமோ என்றிட, காலம் என்பதும் நீ இட்ட வழக்கன்றோ? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகிய 3 காலங்களுமே உன் கட்டளைக்கு உட்பட்டே உள்ளது அல்லவோ? அதுவரை என்னால் பொறுத்திருக்க இயலுமா? பரதனுக்கு கூறியது போல இந்த நாளில் என்னை நீ காண்பாய் என்று நீதான் கூற வேணும் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.